Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 7 ஆல்டர்னேட்டிங் கரண்டோட இன்ட்ரோடக்ஷனை ரொம்ப எளிமையா எக்ஸாம்க்கு தேவையான விஷயங்களோட பார்க்க போறோம். இந்த டாபிக்கை பத்தின பயம் நிச்சயம் போயிடும். சரி, நம்ம டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வீட்ல ஃபேன், ஃப்ரிட்ஜ், டிவி இது எல்லாமே ஏசி கரண்ட்ல தான் ஓடுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த ஏசி கரண்டோட டைரக்ஷன் ஒரு செகண்டுக்கு பல தடவை முன்னாடியும் பின்னாடியும் மாறிக்கிட்டே இருக்கும், அதாவது ஆசிலேட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஃபேன் மட்டும் எப்படி ஒரே டைரக்ஷன்ல சுத்துது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமாம்ல, இப்ப கேட்டா ரொம்பவே குழப்பமா இருக்கு. கரண்ட் முன்னாடியும் பின்னாடியும் போனா ஃபேனும் முன்னாடியும் பின்னாடியும் சுத்தணும் இல்லையா? ஆனா அது ஒரே டைரக்ஷன்ல தானே சுத்துது, அது எப்படி? சரியான கேள்வி. இப்போதைக்கே இத மனசுல வச்சுக்கோங்க. நாம இந்த டிஸ்கஷனோட இறுதியில இதுக்கான பதில பாப்போம். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நீங்க சில சமயம் ஃப்ரிட்ஜ் இல்லனா பழைய டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல போகும்போது ஒரு மாதிரி ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, கேட்டிருக்கேன். அது ஏதோ மிஷின் சத்தம்னு நினைச்சேன். அது மிஷின் சத்தம் தான். ஆனா அதுக்கு காரணம் இந்த ஏசி கரண்ட் தான். இந்தியால நம்ம வீட்டுக்கு வர ஏசி கரண்ட் ஒரு செகண்டுக்கு 50 தடவை அதோட டைரக்ஷனை மாத்துது. அந்த 50 ஹெர்ட்ஸ் வைப்ரேஷன்னால வர்ற சத்தம் தான் அது. அந்த சின்ன ஹம்மிங் சவுண்டே ஏசியோட நேரடி சாட்சி. வாவ், இது தெரியாம போச்சே. அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா. முதல்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு வகை கரண்ட். இதுல எலக்ட்ரான்ஸ் ஒரே திசையில போகாம ஒரு வயருக்குள்ளேயே அதோட இடத்துல இருந்து முன்னாடியும் பின்னாடியும் ஆசிலேட், அதாவது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆசிலேட் ஆகுமா? அப்போ எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகராதா? எக்ஸாக்ட்லி. இது டிசி, அதாவது டைரக்ட் கரண்ட் மாதிரி இல்ல. டிசில எலக்ட்ரான்ஸ் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஒரே திசையில நகர்ந்து போகும். ஆனா ஏசில எலக்ட்ரான்ஸ் அதோட இடத்துலயே இருந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆசிலேட் ஆகும். இதனால சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, ஆனா எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒரு அனாலஜி வச்சு சொன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயம். ஒரு தண்ணி பைப் அனாலஜி வச்சு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ டிசி கரண்ட்னா ஒரு பைப்ல தண்ணி ஒரே திசையில சீரா போய்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆனா ஏசி கரண்ட்னா அதே பைப்ல தண்ணிய முன்னாடியும் பின்னாடியும் வேகமா அசைக்கிற மாதிரி. ஸ்லாஷிங்னு சொல்லுவாங்க. தண்ணி அதே இடத்துல தான் இருக்கும், ஆனா அந்த அலையோட எனர்ஜி மட்டும் பைப் வழியா ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போகும். ஓ, இப்போ புரியுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் அந்த வயரை விட்டு எங்கேயும் போகாது, அதோட இடத்துல இருந்தே ஆசிலேட் ஆகி அதோட எனர்ஜியை மட்டும் அடுத்த எலக்ட்ரானுக்கு பாஸ் பண்ணும். கரெக்டா? சரியா சொன்னீங்க. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா, ஏசியை வச்சு தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலமா ஏசி வோல்டேஜை ரொம்ப சுலபமா ஸ்டெப் அப், அதாவது அதிகரிக்க, அல்லது ஸ்டெப் டவுன், அதாவது குறைக்க பண்ணலாம். இதனால தான் பவர் பிளான்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரமா இருந்தாலும் பவர் லாஸ் ஆமா, ரொம்ப கம்மியா நம்மால மின்சாரத்தை கொண்டு வர முடியுது. டிசில இதை இவ்ளோ சுலபமா பண்ண முடியாது. மனசுல இப்படி ஒரு மென்டல் இமேஜ் உருவாக்கிக்கோங்க. ஒரு பெரிய கடல் அலை மாதிரி ஒரு சைன் வேவ் போய்கிட்டு இருக்கு. அந்த வேவ் மேல எலக்ட்ரான்ஸ் உட்கார்ந்திருக்கு. வேவ் முன்னாடி போகும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் மேலையும் கீழையும் மட்டும் ஆசிலேட் ஆகுது. அந்த வேவ் தான் எனர்ஜியை சுமந்துக்கிட்டு போகுது, எலக்ட்ரான்ஸ் இல்ல. Now let us see how NCERT defines this. இப்போ நம்ம NCERT புக்ல இந்த ஏசி வோல்டேஜையும் கரண்ட்டையும் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அந்த வரிய அப்படியே படிங்க. படிக்கிறேன். The electric main supply in our homes and offices is a voltage that varies like a sine function with time. Such a voltage is called alternating voltage, AC voltage, and the current driven by it in a circuit is called the alternating current, AC current. நன்றி. இதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் இருக்கு. அதையும் சொல்லுங்க. இருக்கு. Instantaneous voltageக்கு ஈக்குவேஷன் VT is equal to Vm sin omega t. Instantaneous currentக்கு ஈக்குவேஷன் IT is equal to Im sin omega t. இதுல புக்ல Vm Imனு கொடுத்திருக்கு. சில சமயம் V0 I0ம் பயன்படுத்துவாங்க. ஆமா, ரெண்டு ஒன்னு தான். Vmனா மேக்ஸிமம் வோல்டேஜ், V0னாலும் பீக் ஆர் மேக்ஸிமம் வோல்டேஜ் தான். சரி, இதுல Vm, Im, அப்புறம் இந்த ஒமேகா
ஒமேகானா என்ன உங்களுக்கு தெரியுதா? விஎம்னா மேக்ஸிமம் வோல்டேஜ், ஐஎம்னா மேக்ஸிமம் கரண்ட்னு புரியுது. ஆனா இந்த ஒமேகானா என்னன்னு சரியா தெரியல. அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு படிச்ச மாதிரி ஞாபகம். ரொம்ப சரி. Vm மற்றும் Im என்பது பீக் வோல்டேஜ் மற்றும் பீக் கரண்ட், அதாவது அந்த சைன் வேவோட அதிகபட்ச மதிப்பு. ஒமேகா என்பது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஆசிலேஷன் எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு சொல்ற ஒரு அளவு. இந்த ஒமேகாவோட ஃபார்முலா வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. இங்க எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சின் ஹெர்ட்ஸ். நம்ம இந்தியால இந்த ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், யுஎஸ் போன்ற நாடுகள்ல 60 ஹெர்ட்ஸை பயன்படுத்துவாங்க. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsm.com. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்ப இன்னும் தெளிவா புரியும். ஒரு ஏசி சோர்ஸோட வோல்டேஜ் V of t is equal to 50 sin 100 pi t voltsனு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல பீக் வோல்டேஜ் Vm என்ன? ஈக்குவேஷனை பார்த்தா Vm sin ஒமேகா t மாதிரி இருக்கு. அப்போ Vm வந்து 50 வோல்ட்ஸ், சரியா? கரெக்ட். அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா என்ன? சைனுக்கு அப்புறம் ஒமேகா t இருக்கு. இங்க 100 பை t இருக்கு. அப்போ ஒமேகா வந்து 100 பை. எக்ஸலண்ட். அப்போ ஃப்ரீக்வன்சி f என்னவா இருக்கும்? நமக்கு ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 2πfனு தெரியும். அப்போ f ஈக்குவல்ஸ் டு ஒமேகா 2π. இங்க ஒமேகா வந்து 100 பை. அப்போ f ஈக்குவல்ஸ் டு 100 பை பை 2π. பையும் பையும் கேன்சல் ஆயிடும், 100/2 வந்து 50. அப்போ ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். இதுதான் நம்ம வீட்டுக்கு வர ஏசியோட ஃப்ரீக்வன்சி. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு முக்கியமான டவுட். நம்ம வீட்டுக்கு 230V வருதுன்னு சொல்றோமே, ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல பீக் வோல்டேஜ் 50V தான் இருக்கு. அப்போ இந்த 230Vங்கிறது என்ன? அது பீக் வோல்டேஜ் இல்லையா? ரொம்ப அருமையான முக்கியமான கேள்வி. நம்ம வீட்டுக்கு வர 230Vங்கிறது பீக் வோல்டேஜ் கிடையாது. அது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ, அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஒரு முழு சைன் வேவ்க்கு ஆவரேஜ் எடுத்தா 0 வரும். அதனால நாம நேரடியா ஆவரேஜ் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலா நாம ஏசியோட ஹீட்டிங் எஃபெக்டை டிசியோட ஒப்பிட்டு ஒரு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஆர்எம்எஸ். அதுக்கான ஃபார்முலா Vrms ஈக்குவல்ஸ் டு Vm/√2. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல Vm வந்து 50V. அப்போ Vrms ஈக்குவல்ஸ் டு 50/√2. ஏகதேசம் 35.4V தான் வரும். ஓ, அப்ப நம்ம வீட்ல 230 வோல்ட் ஆர்எம்எஸ் வருதுன்னா பீக் வோல்டேஜ் Vm இஸ் ஈக்குவல் டு 230√2, அதாவது கிட்டத்தட்ட 325 வோல்ட் வரைக்கும் போகும். அப்சல்யூட்லி. அந்த சைன் வேவோட பீக்ல வோல்டேஜ் 325 வோல்ட் வரைக்கும் போகும். இதுதான் ஏசி கரண்டோட அடிப்படை. இதுவே ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர் வழியா போகும்போது எப்படி நடந்து கொள்ளும் என்பதை நாம அடுத்தடுத்த பகுதிகளில் ரொம்ப விவரமா பார்க்கலாம். இப்போ மாணவர்கள் இந்த டாபிக்ல செய்யற சில பொதுவான தவறுகளை பத்தி பார்க்கலாம். இந்த சின்ன தவறுகளால எக்ஸாம் மார்க்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. முதல் தப்பு, ஏசில கரண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே எலக்ட்ரான்ஸ் பவர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப பவர் ஸ்டேஷனுக்கு பின்னோக்கி நகருதுன்னு நினைக்கிறது. இது ஒரு பெரிய தப்பு. எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெதுவா அதோட இடத்துலயே முன்னும் பின்னும் ஆசிலேட் மட்டும்தான் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசி மீன்ஸ் ஆசிலேஷன், நாட் அ லாங் டிஸ்டன்ஸ் ரிவர்சல் ஜர்னி. ஓ, அப்போ நான் முன்னாடி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எலக்ட்ரான்ஸ் அந்த வயருக்குள்ளேயே முன்னும் பின்னும் டான்ஸ் ஆடுது, ஆனா வயரை விட்டு எங்கேயும் ரொம்ப தூரம் போகாது. இதுதான் சரியான புரிதல் இல்லையா? கரெக்ட். ரெண்டாவது தப்பு, ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னா ஆவரேஜ் வோல்டேஜ்னு நினைக்கிறது. இது ரொம்பவே காமனான மிஸ்கன்செப்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சைன் வேவோட ஒரு சைக்கிளுக்கு ஆவரேஜ் எடுத்தா அது 0 தான் வரும். ஏன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் ஒன்னு கேன்சல் பண்ணிடும். ஆர்எம்எஸ்னா ரூட் மீன் ஸ்கொயர். இது பவர் அடிப்படையா கொண்டது. Vs ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்து அப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க, Vrms is equal to Vm√2. Average voltage of AC over a full cycle is 0, but RMS voltage is not. புரிஞ்சுது. ஆவரேஜ் ஆஃப் ஏசி இஸ் 0. ஆனா பவர் டெலிவரிக்கு நாம பயன்படுத்துறது ஆர்எம்எஸ் வேல்யூ, அது 0 கிடையாது. அதுக்கு காரணம் இண்டக்ஷன் மோட்டரோட வடிவமைப்பு. அந்த மோட்டார் இந்த முன்னும் பின்னும் போற ஏசி எனர்ஜியை பயன்படுத்தி உள்ளுக்குள்ள ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. அந்த சுழலும் காந்தப்புலம் தான் ஃபேனோட பிளேட்ஸை பிடிச்சு ஒரே திசையில இழுத்துக்கிட்டு போகுது. இது ஒரு புத்திசாலித்தனமான என்ஜினியரிங்.
அத பத்தி நாம அப்புறமா விரிவா படிப்போம். சரி, இந்த கான்செப்ட வாழ்க்கைக்கும் மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர் சொல்றேன். முதல்ல ஒரு மெமோனிக். ஏசினா ஆல்வேஸ் சேஞ்சிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். டிசி மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஏசி ஆல்வேஸ் சேஞ்சிங். நல்லா இருக்கு. அடுத்தது ஒரு ஃப்ரேஸ். எலக்ட்ரான்ஸ் டான்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் பட் தி மியூசிக் பிளேஸ் ஃபார்வர்ட். இங்க மியூசிக்ங்கிறது எனர்ஜி. எலக்ட்ரான்ஸ் ஒரே இடத்துல ஆடினாலும் எனர்ஜி முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் டான்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் பட் த மியூசிக் பிளேஸ் ஃபார்வர்ட். இது அந்த வாட்டர் பைப் அனாலஜி மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா புரியுது. கடைசியா ஒரு ஜெஸ்டர். நீங்க யாருக்காவது இத பத்தி சொல்லும்போது உங்க கையால காத்துல ஒரு சைன் வேவ் மாதிரி வரைஞ்சு ஆசிலேஷன்னு சொல்லுங்க. அந்த உருவம் மனசுல நல்லா பதிஞ்சிரும். அந்த வேவ்ல எலக்ட்ரான்ஸ் மேலேயும் கீழேயும் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, இந்த அறிமுக பகுதியிலிருந்து எக்ஸாமுக்கு தேவையான 3 முக்கியமான பாயிண்ட்ஸை தொகுத்து சொல்றேன். பாயிண்ட் 1, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல கரண்ட்டும் வோல்டேஜும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அதோட திசையை மாற்றும் அண்ட் இட் வேரிஸ் சைனசாய்டலி வித் டைம். அதாவது ஒரு சைன் வேவ் பேட்டர்னை பின்பற்றும். பாயிண்ட் 2, ஏசியோட மிகப்பெரிய நன்மை என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்தி வோல்டேஜை சுலபமா ஏற்றி இறக்கி ரொம்ப தூரத்துக்கு குறைந்த எனர்ஜி லாஸ்ல மின்சாரத்தை அனுப்ப முடியும். This is the main reason why AC won over DC for power transmission. Point 3. நாம வீட்டு உபயோகத்துக்கோ இல்ல கணக்குகளுக்கோ ஏசி அளவுகளை குறிப்பிடும்போது நாம பயன்படுத்துறது RMS, அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் மதிப்பு. பீக் மதிப்பு கிடையாது. ரூட் 2. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. அது PROF SAM சரிதானே? ஆமா, PROFSAM.com. அடுத்த கான்செப்ட்ல சந்திக்கலாம்.